துலாம் சோழி முடிய போகுது. என்னங்க, துளாராசிக்கு 6ல் சனி வந்ததுலேருந்தே பராத பாடுதான். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றுமே புரியாமல் திக்கு முக்காடி இருக்கிற நிலமையில நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே அப்படின்னு கூட கேட்கலாம். துளாராசிக்கு 6ல் சனி தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த சனி வக்ர பயிற்சி நடக்க போகுது. இந்த ஒரு ஜூலை மாதம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் நமக்கு இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட கன்சல்டேஷன் மூலிமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மாத காலத்தில் சனி ராசிக்கு 6ல் இருக்கார். ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாருன்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா, 6 அப்படின்றது கடன், 6 அப்படின்றது நோய், ஸோ 6 அப்படின்றது நம்மளுடைய வேலை. ஓகேவா? ஸோ துளாராசிக்கு அடுத்து ஒரு 6 மாத காலங்களில் அதிகமான வேலை பலுவானது ஏற்பட போகுது. ஏன்னா இந்த துலாத்துக்கு 10ல் குரு ஆல்ரெடி இருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தொடர்ந்து அதுதான் நிறைய வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ 10ல் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனியை நேரடியாக தொடர்பு கொள்றார். ஸோ சனியை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஒரு 6 மாத காலம், அதாவது ஒரு 138 நாள் உங்களுக்கு அதிகபட்சமான வேலை பொறுப்புகள் வரப்போகுது. பதவி உயர்வுகளும் பொறுப்புகளும் வரப்போகுது. அதன் மூலமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஆக போறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இது லைஃப்பில் நம்ம ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, இவ்வளோ ஒர்க்கையும் நம்ம சுமக்கக்கூடிய ஒரு டைம் ஆனது ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா சனி 6ல் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய நீங்கள் வேலை பார்க்குறதுனால ஹெல்த்தை கவனத்தோடு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ரொம்ப கவனக்குறைவாகவே இருப்பீங்க. ஸோ தினசரியில் ஏதாவது இன்றைக்கி நாள் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படியே 6லேருந்து அப்படியே வேலை, அந்த வேலை இந்த வேலை, ஆஃபீஸ் போகணும், குழந்தைய பார்த்துக்கணும், அந்த வேலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணியே ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறது கூட இங்கே டைம் இருக்காது. ஸோ துலாமுக்கு முதல் விஷயம், உங்கள் தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க. இந்த நெக்ஸ்ட் ஒரு 6 மாத காலத்தை நான் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்க, உங்களை எப்படி டேக் கேர் பண்ண போகிறீங்க, அதுவும் முக்கியம். எவ்வளோ நம்மளுக்கு வேலையில் பலு இருந்தாலும் கூட நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டா அந்த வேலையை கூட நம்மளால சரியாக செய்ய முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து ஃபேமிலி. துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் இந்த ஒரு 6 மாத காலம் நம்ம பார்த்தோம்னா, துலா ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பகவான் ராசியில் இருந்து, அதாவது இந்த துலா ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய சிப்ளிங்ஸ், அதாவது கூட இருக்கக்கூடிய தம்பிகள் இல்லை தங்கச்சிகளோட கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடையாது, உங்களால தான் அவங்களுக்கு எப்பயுமே ஆதாயம். ஏன்னா துளாராசியில் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருக்காகவும் அவங்க ஓடுவாங்க. அவங்களோட தேவைகளை அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரிலேஷன்ஷிப்கே உண்டான ஒரு ராசி. ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காசு பணம் எல்லாமே. ஸோ எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் உறவுகள் தான் முக்கியம், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த 3ஆம் வீட்டை சனி தொடர்பு கொள்றாரு. அதுவும் ஒரு வக்ர பார்வையின் மூலமாக அடுத்த ஒரு 6 மாத காலம் அப்படின்றதுனால உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட நல்ல ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, நல்ல ஒரு உறவோடு இருந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்க வேணாம். எந்த ஒரு பேச்சு, அவங்கக்கிட்ட சண்டை சச்சரவு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டம் சண்டை போடுறதுக்கோ இல்லை அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ அந்த காலகட்டமே இது கிடையாது. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பர்சனலை டெவலப் பண்ணணும் அண்ட் உங்களுடைய ஹெல்த்தை பார்க்கணும். ஏன்னா 6ல் சனி இருந்தாலே நம்மளோட ஹெல்த்தை பார்க்குறதுக்கு நம்ம மறந்துடுவோம். ஸோ உங்களோட ஹெல்த்தை பார்க்கணும், உங்கள் பர்சனலை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ர பயிற்சியான சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு.
நிறைய மக்களுக்கு இங்க என்ன தெரியும்னா சனி பெயர்ச்சியை பத்தி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பெயர்ச்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபிளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க, இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையா பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரமாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை இங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பத்தி நீங்க பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க.
யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.